வணக்கம். வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். சதவீதம் அப்படிங்கிற தலைப்புல உள்ள எல்லா விதமான கணக்குகளையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட பார்ட் 8 வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சம் என்னதுன்னு பார்த்துடலாமா? If n percentage of n is 64, then n is equal to என்ன கொடுத்திருக்காங்க? n இன் n சதவீதம் என்பது 64 எனில் n இன் மதிப்பு யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது 2018 எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு தேர்வுல கேட்ட ஒரு கொஸ்டின். சரி வாங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துடலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? n அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு, n. அதோட n சதவீதம் தான் 64 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. n அப்படிங்கிற ஒரு நம்பரோட n சதவீதம் தான் 64 அப்படின்னா அந்த எண்ணோட மதிப்பு யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? எண்ணோட மதிப்பை தான் ஃபைண்ட் பண்ணணும். சரி ஃபைண்ட் பண்ணிடலாமா? அப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கோங்க. n இன்ட்டு n சதவீதம் ஈக்குவல் டு 64. n சதவீதத்தை எப்படி எழுதிக்கலாம்? n இன்ட்டு n பை 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு 64. 2 n இருக்கு. 2 n இருந்தா அதை எப்படி எழுதிக்கலாம்? n ஸ்கொயர். என்னோட சதுர எண்ணு தான் n ஸ்கொயர். அதாவது என்னோட 2 மடங்கு. 2 n இருக்கு இல்லையா? என்னோட 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம். டிவைடட் பை 100 இன்ட்டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு 64. n ஸ்கொயரை மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிட்டு 100 வலது பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ வலது பக்கம் போவையில 100 மேலே போயிடும். இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? என்னோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாமா? பெருக்கிட்டுனாலும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம், ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டாலும் பெருக்கிக்கலாம். சரி நம்ம பெருக்கிட்டு ஸ்கொயர் ரூட் எடுப்போமே. 64 100 கூட பெருக்குனா எத்தனை? 6400 n ஸ்கொயர். என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட்டை 2 பக்கமும் கொண்டு பெருக்கணும். n ஸ்கொயரு மேலே ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு 6400 போட்டுக்கோங்க. 6400ஓட சதுர எண் என்னது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். n ஸ்கொயர் இருக்கு, இங்கிட்ட ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். n ஈக்குவல் டு ரூட்டு n ஈக்குவல் டு ரூட்டு 6400ன்னு இருக்கா? இந்த 6400ஓட சதுர எண் தான் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ல பாருங்க 6400ன்னு இருக்கு. ஆனா 6400க்கு நம்ம சதுர எண் கண்டுபிடிக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 640 கிடையாது, 80ன்னு கொடுத்துருக்காங்க, 160ன்னு கொடுத்துருக்காங்க. சரி 80க்கு முதல்ல நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்க்கலாம். அதாவது சதுர எண் கண்டுபிடிக்கலாம். சதுர எண் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? 80 80ஆலே பெருக்கணும். ஒரு நம்பரை, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3க்கு சதுர எண் கண்டுபிடிக்கணும்னா 3 3ஆலே பெருக்குனா அதோட 3ஓட சதுர எண் கிடைச்சிரும். அப்போ 80க்கு சதுர எண் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 80 80ஆலே பெருக்கணும். 80 80ஆலே பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 6400 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். அப்போ 6400ஓட சதுர எண் என்னது அப்படின்னா 80. n ஈக்குவல் டு 80. 80 தான் சரியான விடை. ஆப்ஷன் சி. இது சம் பார்த்துடலாமா? சரி என்ன கொடுத்துருக்காங்க? 0.8% ஆஃப் 0.8% of 450 plus 2.25% of 550 equal to என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 405ல் 0.85% plus 550ல் 2.25% யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி அவங்க கொடுத்துருக்கதை முதல்ல அப்படியே எழுதிக்கலாம். 405 இல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே பெருக்கல் போட்டுறணுங்க. 0.85% கொடுத்துருக்காங்க. சதவீதம்னு கொடுத்துட்டாலே 100ஆல கீழே டிவைட் பண்ணிக்கணும். பிளஸ் 550 இல் போட்டிருக்காங்க இன்ட்டு 2.25 டிவைடட் பை 100. இப்போ நம்ம இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணணுங்க. மேல பாருங்க பாயிண்ட்ல இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருக்கிறத நம்ம இன்டீஜரா மாத்தணும். சரி அப்படி இன்டீஜரா மாத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க.
பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருக்கு. 2 நம்பர் இருந்துச்சுன்னா 100ஆல பெருக்கணுங்க. அப்படி 100ஆல நம்ம பெருக்கணும் அப்படின்னா 0.85 அப்படின்னு இருக்கிறது மாறிடும். பார்த்துடலாமா? 405 இன்ட்டு 0.85 85 மாத்துறதுக்கு மேலையும் கீழையும் 100ஆல பெருக்கணும். அதாவது ஈஸி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1 கூட அத்தனை 0 ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 100. இப்போ 2 புள்ளி இருந்துச்சுன்னா 100 அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ புள்ளிக்கு அடுத்து ஒரே ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா 10 போடணும். இப்போ புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் இருக்கு, அதனால 100 போட்டுக்கணும். மேலையும் கீழே 100ஆல பெருக்கணும். இந்த சைடும் புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு, அதனால மேலையும் கீழே 100ஆல பெருக்கிக்கலாம். அப்படி பெருக்கணும் அப்படின்னா மேலே 85 இருக்கும், கீழே 10,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். பிளஸ் 550 இன்ட்டு 2.25 100ஆல பெருக்கணும் அப்படின்னா 225 வந்துடும். கீழே 10,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த 405ஐயும் 85ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 3 4 4 25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நீங்க வேணா பெருக்கி பாருங்க. உங்களுக்கு டைம் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் பெருக்கி காமிக்கல. இப்போ உட்காந்து பெருக்கிட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 550ஐயும் 225ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 1 2 3 7 5 0. அதுதான் 550ஐயும் 225ஐயும் பெருக்குனா கிடைக்கக்கூடிய ஆன்சர். கீழே அந்த 1000 அப்படி போட்டுக்கோங்க. சரி, இப்போ 34,425ஐயும் 1,37,50ஐயும் கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 5 8 1 7 5. இது ரெண்டத்தோட கூட்டல் பலன் தான் 1,58,175 டிவைடட் பை அந்த 1000 அப்படி போட்டுக்கோங்க. 10,000 அப்படி போட்டுக்கோங்க. மேல ஒரு மதிப்பு கொடுத்துட்டு கீழே அப்படி ஒரு 10,000 இருக்கு, இல்ல ஒரு 100 இருக்கு அப்படின்னா கீழே எத்தனை சைவர் இருக்கு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி பாருங்க. மொத்தம் கீழே 4 சைவர் இருக்கு. மேல 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா ஆன்சர். அவ்வளவுதான். அதாவது 15.8175 அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சம் போயிடலாமா? இதெல்லாம் டக்குன்னு ஈஸியா போடணும்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ப்ராக்டிஸ் இருந்தால் தான் டக்குன்னு கூட்டி போட முடியும், கழிச்சு போட முடியும். அதனால நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரி, இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். When 60 is subtracted from 60% of a number to give 60, then the number is. ஒரு எண்ணில் 60%இலிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எண் இருக்கு. ஒரு எண்ணில் 60%இலிருந்து 60ஐ குறைக்கிறாங்க. ஒரு எண் இருக்கு, 60% கொண்ட ஒரு எண் இருக்கு. அதுல இருந்து 60 கழிக்கிறாங்களாம். அப்படி கழிச்சா அவங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதாம்? 60 கிடைக்குதாம். அப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிற எண் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எக்ஸை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரி, எக்ஸ் இன்ட்டு 60% இருக்கு, 60 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். மைனஸ் 60 ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ மேல 60 கீழே 100 இருக்கு. இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஒரு சைவர் கேன்சல் ஆயிரும். I 2 10, மூவி 2 6. அப்போ எக்ஸ் இன்ட்டு 3 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இடது பக்கம் இருக்கக்கூடிய மைனஸ் 60 வலது பக்கம் கொண்டு போனா பிளஸ் 60 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். சரி, எக்ஸ் இன்ட்டு 3/5 ஈக்குவல் டு 60ஐயும் கூட்டினா 120. எக்ஸ் ஈக்குவல் டு 120. இடது பக்கம் இருக்கக்கூடிய 3/5 வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 5/3 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இதை எப்படிலாம் கேன்சல் பண்ண முடியுமா? அப்படிலாம் கேன்சல் பண்ணிடலாமா? 1 3 3, 4 3 12, 0. 40ஐயும் 5ஐயும் பெருக்குனா 200. ஆப்ஷன்
டி தான் சரியான விடை. எந்த நம்பர் கூட எதை பெருக்கணும் எதை மைனஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா ஈஸியாக ஆன்சர் வந்துருங்க. நிறைய சால்வ் பண்ணி பாருங்க, டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இந்த சம் பார்த்துடலாம். இஃப் 75% ஆஃப் a number is added to 75, then the result is the number itself. Find the number. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு எண்ணின் 75%உடன் 75ஐ கூட்டினால் ஒரு எண் இருக்கு, அதோட அது 75% கொண்ட எண்ணா இருக்கு, அது கூட 75 கூட்டுறாங்க, முடிவு அதே எண். எந்த எண்ணு நம்மளுக்கு தெரியாம இருக்கு இல்லையா, அந்த எண்ணே இருக்கு, அந்த எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, கொஸ்டின் ஒருக்கு நல்லா வாசிச்சிருது, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஒரு எண்ணின் 75%உடன் 75ஐ கூட்டினால் முடிவு அதே எண், அந்த எண்ணை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு எண் இருக்கு, 75% கொண்ட ஒரு எண் இருக்கு, அது கூட என்ன பண்ணுதாங்க, 75 கூட்டுதாங்க. அப்படி கூட்டுனா நம்மளுக்கு என்னன்னே தெரியாம இருக்கு இல்லையா, அந்த எண்ணு தான் ஆன்சரா வருதான், அந்த நம்பர் தான் ஆன்சரா வருதான். அப்போ இந்த எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் இன்ட்டு 75%ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். பிளஸ் 75 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு ஆயிருமா? இப்போ மேல இருக்க 75ஐயும் கீழே இருக்க 100ஐயும் அடி கொடுத்துடலாம். 4 25 100, 3 25 75. அப்போ எக்ஸ் 3x டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா, பிளஸ் 75 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த எக்ஸை எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துருங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, கொண்டு வந்துடலாமா? 75 மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். 3x டிவைடட் பை 4 வலது பக்கம் வரையில எக்ஸ் மைனஸாக வரும், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, வலது பக்கம் போவையில் மைனஸாக போகும். 3x டிவைடட் பை 4 75. இப்போ இந்த 4க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா மேலே 4 போயிடும், அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 4x மைனஸ் 3x டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 4ஐயும் 3ஐயும் கழிச்சா 1x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், டிவைடட் பை 4. இந்த 75 அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க, 4 இடது பக்கம் கொண்டு போயிருங்க, 75 இன்ட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 75ஐயும் 4ஐயும் பெருக்குனா 300, எக்ஸ் ஈக்குவல் டு 300. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துடலாம். இருக்கு, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த சம்க்கு போயிடலாம். கொஸ்டினை வாசிக்கணும், டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ணணும், போயிட்டே இருக்கணுங்க. 15% of 40 is greater than 25% of a number by 2, then find the number. ஒருவேளை கொஸ்டின் புரியல அப்படின்னா இங்கிலீஷில் வாசிச்சுட்டும் தமிழில் வாசிச்சு பாருங்க, நல்லாவே புரியும். சரி, வாசிடலாம். 40இன் 15% ஒரு எண்ணின் 25%ஐ விட 2 அதிகமாக உள்ளது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல அவங்க கொடுத்துருக்கத எழுதிக்கலாம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண் இருக்கும், அதோட 15% எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஓர் எண்ணின், அந்த ஓர் எண் ஏதோ ஒன்று தெரியல. சரி, அப்போ அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமே. எக்ஸோட 25% கூட 2 கூடுதலா இருக்கான், 2 அதிகம், 2 கூடுதலா இருக்கான். அதாவது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, இதை 40இன் 15% எதுக்கு ஈக்குவலா இருக்கான், ஏதோ நம்மளுக்கு தெரியாத ஏதோ ஒரு எண்ணோட 25%த்தில் கூடுதல் 2 கூட்டுனா நம்மளுக்கு 40 × 15% கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இதை அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த எக்ஸ் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது இல்லையா, இந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. சரி, என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? முதல்ல 40 × 15% இருக்கிறத 15 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 25%, 25 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம், ப்ளஸ் 2. சரி, அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? முதல்ல இதெல்லாம் அடி கொடுக்க முடியுமா, அதெல்லாம் அடி கொடுத்துடலாமா? 1 25 25, 4 25 100. மேலே 40 × 15 இருக்கு, 40ஐயும் 15ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 600 வரும். 600 டிவைட் பை 100 ஈக்குவல் டு
எக்ஸு டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த 2 இடது பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 600 டிவைடட் பை 100 மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஈக்குவல் டு எக்ஸ் பை 4. இப்போ 600 பை 100ஐயும் 2ஐயும் கழிச்சுக்கலாமா? கழிச்சோம் அப்படின்னா சரி முதல்ல இந்த 600 பை 100 முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். மேலே ஒரு சைவர் இருக்குது, மேலே 2 சைவர் இருக்குது, கீழே 2 சைவர் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். 6 மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எக்ஸ் டிவைடட் பை 4 அப்படின்னு இருக்கும். 6ல் 2 கழிச்சோம் அப்படின்னா 4. 4 ஈக்குவல் டு எக்ஸ் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எக்ஸை மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு 4 இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 4 இடது பக்கம் வரையில் கீழே இருக்கிறது, அதாவது இடது பக்கம் போவையில் இன்ட்டுவாக மாறும், அதாவது பெருக்கலாக மாறும். 4 × 4 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ 4 × 4 16, எக்ஸ் ஈக்குவல் டு 16. அது என்னன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய எண் என்னது? 16 ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த சம் போயிடலாம். என்ன மூடிட்டு இந்த சம்முக்குலாம் ஆன்சர் பண்ணிடலாங்க. சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? If 10% of x is equal to 20% of y, then find x is to y. x-இன் 10% y-இன் 20% சமம் எனில் x is to y-இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். x-இன் 10% எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? y-இன் 20%க்கு ஈக்குவலாக இருக்கு. x டிவைடட் பை ஒய்யோட x is to y-னா அதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா x டிவைடட் பை y, அதுதான் அர்த்தம். இதோட ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்டு. சரி கண்டுபிடிச்சிடலாம். x இன்ட்டு 10% இருக்கு. அப்போ x இன்ட்டு 10/100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா? சரி போட்டுக்கலாம். y இன்ட்டு 20% இருக்கிறத 20/100ன்னு போட்டுக்கலாமா? சரி போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி கிடைக்கணும்? x டிவைடட் பை y அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கணும். அப்போ இந்த y கீழே வரணும். புரியுதா? சரி அந்த y கீழே வரணும்னா இந்த y-யை இடது பக்கம் கொண்டு போயில y கீழே போயிடும். இந்த 10/100 வலது பக்கம் கொண்டு போகணும். அப்போ ஈக்குவல் டு 20/100, 10/100 வலது பக்கம் போவையில் 100/10 ஆகும். 100/10 எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 100 இருக்குது, கீழே ஒரு 100 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ஒரு சைவர் அடிபட்டு போயிடும். அப்போ எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ 2:1ன்னு எழுதிக்கலாம். என்னத்த 2/1. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நல்லா பாருங்க. பியில் 1:2ன்னு இருக்கு, சியில் 2:1ன்னு இருக்கு. மேலே எது இருக்கோ அதுதான் முதல்ல வரும், கீழே இருக்கிறது அந்த 2 புள்ளிக்கு அப்புறமா வரும். 1:2ன்னு போட்டு தப்பு பண்ணிடாதீங்க, ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். கடைசி சம்மு சரி என்னன்னு பார்த்துடலாம். 2 dozens of sweets are divided between Rajneesh and Kumar so that they get 25% and 75% respectively. Find the number of sweets for Kumar. ஐயோ எக்ஸாம் ஹாலில் வச்சு இப்படிலாம் ஸ்வீட்டுன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு எழுத தோணுவாங்க. சரி வாங்க இதெல்லாம் தாண்டி எழுதான் ஆகணும். சரி பாப்பமா. சரி தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரஜ்னீஷ் குமார் இருவரும் 2 டஜன் மிட்டாய்களை 25%, 75% என்றாவது பிரித்து கொள்கின்றனர். குமார் பெறும் மிட்டாய்களின் எண்ணிக்கை என்ன? அதாவது 2 டஜன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு டஜன் அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். டஜன் அப்படின்னா 12 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது டஜன், இது எண்ணு. தமிழில் போட்டிருக்கேன், இங்கிலீஷில் போட்டிருக்கேன், தப்பா நினச்சிக்காதீங்க. சரி ஒரு டஜன் அப்படின்னா 12 நம்பர். 2 டஜன் அப்படின்னா 12 2ஆல பெருக்கணும், 24 நம்பர். அப்போ 2 டஜன் ஸ்வீட் இருக்கு, அதாவது 24 ஸ்வீட் இருக்கு. அதை என்ன பண்றாங்க? ரஞ்சனேஷ்க்கு 25%, ரஞ்சனேஷ்க்கு 25% போயிருச்சு. குமாருக்கு 25%, அதாவது 75% குமாருக்கு போயிருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இப்படி 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. 25% ரஞ்சனேஷும் 75% குமாரும் பிரிச்சுக்கிறாங்க. குமார் பெறும் மிட்டாய்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 24 மிட்டாய் இருக்கு, அதுதான் 100%. குமாருக்கு 75% ஸ்வீட் கிடைச்சிருக்கு. அப்போ எத்தனை ஸ்வீட்டு குமார், அதாவது எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. இது நம்பர், இது சதவீதம் பர்சன்டேஜ். இது எத்தனை ஸ்வீட் அவனுக்கு கிடைச்சிருக்கும் கேட்டிருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா? ஈக்குவல் டு சரி
என்ன வரும் அப்படின்னா 24 இன்ட்டு 75 ஈக்குவல் டு 100 இன்ட்டு எக்ஸு. எக்ஸை மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், 100 கீழே கொண்டு வந்துடலாம். 24 இன்ட்டு 75 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஈக்குவல் டு 100 இடது பக்கம் வரையில கீழே போகும், டிவைடுக்கு வந்துடும். அப்போ எக்ஸை இந்த சைடு வச்சுக்கோங்க. எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா? 3 25 75, 4 25 100, 1 4 4, 6 4 24. இப்போ 6 இன்ட்டு 3 18. 18 ஸ்வீட்டு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. குமாருக்கு 18 ஸ்வீட்டு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.